இந்த பட்ஜெட்ல இதெல்லாம் இருக்குமா என்று சொல்லி தேடி தேடி பார்த்தோம், ஒன்றும் தெரியவில்லை. கொரோனா இருக்கு என்று சொல்லி சாக்கு சொல்லி தப்பிக்கவில்லை. கொரோனா காலத்தில் கை கொடுக்க கூடாததா என்று சொன்னார்களே தவிர மகளிர் உரிமை தொகையை கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை. நான் ஒன்றும் சொல்லல, ஒரு சண்டை இல்லையா? உங்களுக்கு ஓட்டு போடாத காரணமே ஆதாரம் எவ்வளவு வேண்டுமானால் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறோம். ஒரு சில இடங்களில் தவறு இருக்கலாம், ஒத்துக்கொண்டார்கள், அதற்கு நன்றி. விழுந்த வேகத்தை அப்படியே எழுந்திருக்கக்கூடிய கட்சி தான் திமுக. என்றைக்கும் உங்கள் ஆட்சி வராது. இன்னைக்கு 1200 வரை உயர்த்தியவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். ஆனால் நீங்கள் 3000 ரூபாய் தருவோம், முதியோருக்கு 3000 ரூபாய் தருகிறோம், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3000 ரூபாய் தருகிறோம், வீட்டில் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவருக்கு 4000 தருகிறோம். இதையெல்லாம் சொல்லியவர்கள் நீங்கள். இந்த பட்ஜெட்ல இதெல்லாம் இருக்குமா என்று சொல்லி பொது பட்ஜெட்லையும் பார்த்தோம், இந்த பட்ஜெட்டையும் தேடி தேடி பார்த்தோம், ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தளவிற்கு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் எதை சொன்னாரோ அதையெல்லாம் சாதித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், எங்களுடைய ஆட்சி வந்திருக்கும் என்று சொன்னால் நாங்கள் 2000 ரூபாய் தருவோம் என்று சொன்னோம், வந்திருந்தால் கொடுத்திருப்போம். 100 நாட்கள் தான் இன்று நடைபெற்று சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிவித்த அத்தனையும் 5 ஆண்டு காலம் தொடர்ந்து நீங்கள் அறிவித்தும் கூட நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்ல முடியாத பலவற்றை நீங்களால் அறிவிக்க முடியவில்லை. அதற்கான நிதிகள் நீங்கள் ஒதுக்கப்படவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். எங்களை பொறுத்தவரையிலும் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் இதற்கான திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினைப்பதைப் போல எங்களுடைய தூய்மையான ஆட்சி நிறைவேற்றி காட்டும் என்ற நிலையிலே தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர 100 நாளுக்குள் நீங்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் பேசுவது என்பது சால பொருத்தமாக இருக்கார். மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிடுகிற போது 1500 ரூபாய் என்று சொன்னார்கள். இவர் இல்லை நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன், 1200 அப்புறம் கொடுத்தீங்கிறது. ஆனால் 28 மாதம் அறிவித்தும் நீங்கள் 28 மாதம் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. 28 மாத காலத்திற்கு பிறகு நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது என்பதற்காக உயர்த்தி காட்டினீர்கள் தவிர வேறொன்றுமில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் சொன்னது உண்மை, நாங்கள் கொடுக்க காலதாமதம் உண்மை. ஆனால் எதற்காக? நாங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே கொரோனா இருந்தது. கொரோனா இருந்தாலும் 4000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கும் கொடுத்தவர் எங்களுடைய தலைவர். கொரோனா இருக்கு என்று சொல்லி சாக்கு சொல்லி தப்பிக்கவில்லை, அதையும் கொடுத்தார், இன்னும் கொடுத்திருப்பார். மக்களுக்கு செய்வதில் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர்கள் குறிப்பிடுகிற போது கொரோனாவை பற்றி சொன்னார்கள். கொரோனா தொற்று நோய் என்பது கோவிட்-19 என்பது 20, 21, 21, 22 ஆண்டு காலத்தில் இருந்திருக்கிறதே தவிர உங்கள் ஆட்சி காலத்திற்கு முன்னாலே இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய உறுப்பினர் அவர்கள் ஏன் கொடுக்கவில்லை, எதற்காக கொடுக்கவில்லை, ஏனென்றால் கொரோனா இருந்தது என்று சொன்னார். உங்கள் மூலமாக அண்ணனுக்கு சொல்லிக் கொள்கிறேன், கொரோனா காலத்தில் கை கொடுக்க கூடாததா என்று சொன்னார்களே தவிர மகளிர் உரிமை தொகையை கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கொரோனா காலத்தில் அரசினுடைய நிதி நிலைமை எப்படி இருந்தது என்பதெல்லாம் நீங்கள் அறியாத ஒன்றும் ரகசியம் அல்ல. அந்த கஷ்டத்திலே கூட 4000 ரூபாய் வழங்கினார்கள். எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், எங்கள் பக்கத்திலே இருக்கால போய் நீ ஏன் எங்களுக்கு ஓட்டு போடலை, நாங்கள் உங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கோமே, எங்கள் தலைவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்க, நம்முடைய முதலமைச்சர் வந்தா எங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும், நான் வீட்டில் இருந்தால் 4000 ரூபாய் கிடைக்கும், எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு 3000, எங்கள் அம்மாவுக்கு 3000 ரூபாய் கிடைக்கும், இதெல்லாம் கணக்கு போட்டு 10,000 ரூபாய் மாதம் கிடைக்கும், 6 சிலிண்டர் வரை கிடைக்கும், நீங்கள் வந்தால் கொடுப்பீங்களா, அதுக்காக தான் ஓட்டு போட்டோம். நாங்கள்
அதில் ஏதாவது ஒன்று வருவான்னு நான் தேடி தேடி பார்த்தோம். பொது பட்ஜெட்டையும் பார்த்தோம். நாங்கள் மக்கள் மத்தியிலே கொள்கையை சொல்லி கொஞ்சம் இருங்க நான் பேசிக்கிறேன். நான் ஒன்றும் சொல்லலையே, கொஞ்சம் சண்டை இல்லையா இருங்க. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே உரையாற்றுகிற போது சொன்னார்கள் 10,000 கிடைக்கும், 4,000 கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி எப்போது கிடைக்கும் என்று நாங்கள் ஆசைப்பட்டு ஓட்டு போட்டோம் என்று சொன்னார்கள். உங்களுக்கு ஓட்டு போடாத காரணமே பட்டா கொடுத்தீர்கள், ஆனால் இடமில்லை என்றுதான் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் பேசுவது அழகாகத்தான் இருக்கிற, ஆதாரம் கேட்டீர்கள். ஆதாரம் எவ்வளவு வேண்டுமானால் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறோம். இல்ல எங்கிட்ட ஒப்படைங்க, இருங்க, எங்கிட்ட ஒப்படைங்க, நான் பார்த்து உங்களுக்கு கொடுக்குறேன். இல்ல உங்களிடத்து கொடுத்து அவங்கள்ட்ட கொடுக்க போறோம். ஏன்னு சொன்னீங்கன்னா உட்காந்து ஒரே நிமிஷம் அவசரப்படாதீங்க. இல்ல மாண்பு உறுப்பினர் நான் பேச நீங்க அப்ப பேச அவை முன்னவர் பேசி முடிக்கட்டும், விடுங்க. நீங்க பேசுங்க, அவை முன்னவர் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களிடத்துல வந்த மனுக்கள் அத்தனை இருக்கிறது. பட்டா கொடுத்துட்டாங்க, இடம் காட்டாது விட்டாங்க, இடம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அவசர கோலத்தில் இறுதியாக உங்களை ஆட்சி முடிகிற போது 1,00,000க்கு மேற்பட்ட பட்டாக்களை நீங்கள் வழங்கினீர்கள். அதற்கான இடங்கள் பல இடங்களிலே கொடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆதாரம் எங்கள் கையிலே இருக்கிறது, உங்களிடத்திலே ஒப்படைக்கிறோம். மாண்பு உறுப்பினர் பேசுங்க. இனி குறுக்கீடுகளுக்கு அதிகமாக இடம் இல்லாமல் நீங்க பேசுங்க. இறுதியிலே பதில் சொல்வதற்கு மாண்பு அமைச்சர் வாய்ப்பை தருகிறேன். அது வரைக்கும் மாண்புமிகு தலைவர் அவர்களே, மாண்புமிகு சகோதரர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியது போல ஒரு சில இடங்களில் தவறு இருக்கலாம். நாங்கள் கொடுத்தது 27,000 பட்டம், 27 லட்சம் பட்டம். அப்ப தவறுகள் இருங்க. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள், அதற்கு நன்றி. இல்ல நான் பேசுறேன். உறுப்பினர் பேசுங்க. இல்ல, நீங்களும் பட்டா கொடுக்க போகிறீர்கள், நீங்கள் பட்டா கொடுக்க போகிறீர்கள் சொல்லியிருக்கிறீர்கள். என்ன நடக்குது என்பதை நீங்களும் இத்தனை வருஷ காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீர்கள். என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும். நாம் நிகழ்ச்சிக்கு போகிற நேரத்தில் பட்டா வழங்குவார்கள். அந்த பட்டாவை நம்மளுடைய சர்வேல போய் அளந்து ஒதுக்கீடு பண்ணி கொடுக்க வேண்டும். அந்த பணிகளை எங்களுடைய அரசாங்கம் ஒழுங்காக செய்திருக்கிறோம், மன நிறைவாக நாங்கள் செய்திருக்கிறோம். அதில் ஏதாவது இருந்தால் நீங்கள் பாருங்கள். நன்றாகத்தான் பேசினார். இறுதியாக பேசுகிற போதுதான் குதர்க்கமாக கொஞ்சம் பேசியிருக்கிறார்கள். இந்த ஆட்சி மீண்டும் வரும் என்று சொன்னீர்கள். என்றைக்கும் உங்கள் ஆட்சி வராது. நம்முடைய தமிழக முதலமைச்சர் வெற்றி தளபதி இருக்கும் வரை உங்கள் தலை தூக்க முடியாத தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு திமுக இருந்த வரலாறு இந்த சட்டமன்றத்தில் உண்டு. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு திமுக எப்படி விழுமோ விழுந்த வேகத்திலே அப்படியே எழுந்திருக்கக்கூடிய கட்சிதான் திமுக. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஆரம்பித்து ஆட்சி நடத்திய நீங்கள் இன்று எதிர்க்கட்சியிலே அமர்கிற நிலையை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கி விட்டார்கள். இனி உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு முன்னாள் முதலமைச்சரை பற்றி ஒரு விவாதம் இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரம் அவருடைய தலைமையின் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் முத்தமிழறிஞர் அவரை பற்றி அவர் பெயரை சொல்கின்ற பொழுது புரட்சி தலைவர் அவர்களை எழுந்திருந்து சபையில் அந்த உறுப்பினரை பார்த்து கலைஞர் என்று தான் நீ சொல்ல வேண்டும், நீ வாபஸ் வாங்கு, மன்னிப்புக்கள் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி கண்ணியமிக்க சபைகள் இந்த சபையில் நம்மளுக்கு முன்னாலே வழிவகுத்து தந்தவர்கள். ஆட்சிய கண்ணியத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று அனைத்து உறுப்பினருக்கும் நான் கேட்டுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சருக்கும் தெரியும், அவரும் அன்றைக்கு அமைச்சராக இருந்தவர். 1977 புரட்சி தலைவர் இந்த புனித கோட்டையில் அமர்ந்ததற்கு பிறகு அவர் உயிரோள்ளவரை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவில்லை என்பதுதான் வரலாறு. மாண்புமிகு உறுப்பினரின் கவனத்திற்கு போதும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவர் இருக்கிற போதே 80 பாராளுமன்றத்தில் மகத்தான வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. அவர் இருக்கிற போதுதான் 86 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக வெற்றி பெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிற போது முன்னாள் அமைச்சர் குறிப்பிடுகிற போது குறிப்பிட்டார்கள், 80 நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்றீர்கள்,
ஆட்சியை கலைத்தீர்கள். கலைத்ததற்கு பிறகு மீண்டும் அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.